ஐஸ்கிரீம்னா நீங்க சாப்பிட்றீங்க. நீங்க சின்ன வயசுல சாப்பிடாம சாப்பிட்ருக்க, நீங்க சாப்பிட வாய்ப்பு இல்லை. இதோட ஒரு நம்ம 30 நாளெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. குல்ஃபினால என்ன பண்ணுவோம், இரவுல மணி ஆயிடுச்சு வந்து சுத்தமா செஞ்சு கொடுப்பாங்க. குல்ஃபி வெட்டி தான் கொடுப்பாங்க. குல்ஃபி வந்து குச்சிலே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே குல்ஃபி வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டா கொஞ்சம் ரசாயனம் இல்லாம மாப்பிள சம்பா அரிசி, தூய நாட்டு பசும்பால், பாதாம், பிஸ்தா, முந்திரி, கோவா கலந்து நாங்கள் வந்து நாட்டு சக்கரை கலந்து குல்ஃபி கொடுக்குறோம். இதுல வந்து எந்த ரசாயன பொருளும் கலப்படம் இல்லாம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கு உருவாக்குற காரணம் பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைங்களுக்கு சுத்தமாக கொடுக்கறதுக்காக நாங்கள் உருவாக்குறத இதை மக்களுக்கு வந்து இந்த உணவு திருவிழா, அரிசி திருவிழா, நெல் திருவிழாவில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க மற்ற குல்ஃபி ஐஸ் சாப்பிட்றத விட நம்ம ஐஸ் வந்து ரொம்ப சுவையா இருக்கும். நீ எல்லாருமே அனைத்து ஐஸ் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நாங்க கொடுக்கறது ஒரே ரகம் தான், மாப்பிள சம்பால கொடுக்குறோம். மாப்பிள சம்பா, தூய நாட்டு பசும்பால், ஏலக்காய், பிஸ்தா, பாதாம், முந்திரிலாம் கலக்கி கொடுக்குறோம். சும்மா குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டுக்கினே இருப்பீங்க. பணம் இல்லாத பற்றாக்குறை தான் விட்டு போவீங்கன்ட்டு சாப்பிட முடியாதுன்னு விட்டு போக மாட்டீங்க. இந்த ஐஸ்கிரீம்ல நீங்க ஸ்வீட்டுக்கு என்னென்ன ஆட் பண்ணுவீங்க? நாட்டு சக்கரை தவிர வேற எதுவும் கலக்கிறது கிடையாது. நாட்டு சக்கரை தான். இந்த ஐஸ்கிரீம் வந்து எவ்வளவு நார்மல் ஐஸ்கிரீமுக்கும் உங்க மாப்பிள சம்பா ஐஸ்கிரீமுக்கு என்ன வித்தியாசம்? என்ன நீங்க புதுசா கொடுக்குறீங்க? இப்போ ஐஸ்கிரீம்னாலே பாத்தீங்கன்னா பால், இப்போ மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், அப்புறம் வந்து எசன்ஸ் எல்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. நாங்கள் எந்த எசன்ஸும் நாங்கள் பயன்படுத்துகிற எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, மாப்பிள சம்பா, இதெல்லாம் நேரடியாகவே நான் கொடுக்கறதுனால இது ஒரு தனி சுவையாகவே இருக்கும். இது நீங்க இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஆல்ரெடி நீங்க எங்கேயா பாத்தீங்களா, சாப்பிட்டீங்களா? இல்லை, இது எங்கள் பிள்ளைங்கள தான். இப்போ எங்கள் பிள்ளைங்க வந்து அவருக்கு 5 பசங்க வெளில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது ஃபுல்லாக ரசாயன ஐஸாக தான் சாப்பிடுவோம். அது ரொம்ப கெடுதல் தீங்காததுனால சரி நம்ம பிள்ளைங்களுக்காக தயார் பண்ணி இனிப்பெல்லாம் நாங்களே மேட்ச் பண்ணி நாங்கள் நாட்டு சக்கரை தயாரிச்சு கொண்டு வந்தோம். சாப்பிட்டு போது ரொம்ப சுவையாக இருந்தது. இது மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டோம், நாங்களே சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. நீங்க கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். என் மொபைல் பார்த்தா 63 80 96 80 33. யாராவது வீட்டு ஃபங்க்ஷன் கேட்டாலும் நீங்க பண்ணி கண்டிப்பா பண்ணி